நாகை மாவட்டம் நாகூர் அருகே பாதாள சாக்கடையில் உடைப்பு ஏற்பட்டு அதிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் சாலை மற்றும் தெருக்களில் தேங்கி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. துர்நாற்றத்துடன் கடந்த 2 நாட்களாக இதே நிலை நீடிப்பதாக வேதனை தெரிவிக்கும் அப்பகுதிவாசிகள் நகராட்சி நிர்வாகம் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். தொழில் செய்வதற்காக தன்னுடைய நிலப்பத்திரத்தை வைத்து வட்டிக்கு வாங்கிய நபர் தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக கடன் கொடுத்த நபர் மீது ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐமன் ஜமாலை சந்தித்து புகார் கொடுத்துள்ளார். நெமிலி அண்ணா சாலை பகுதியைச் சேர்ந்த கார்த்திக், நெமிலி பெரப்பேரி கிராமத்தைச் சேர்ந்த ருத்ரமூர்த்தி என்பவரிடம் 49,50,000 கடன் வாங்கி திரும்ப செலுத்திய நிலையில் கடன் பெறும்போது அளித்த நிலப்பத்திரத்தை மீண்டும் கொடுக்காமல் ருத்ரமூர்த்தி கொலை மிரட்டல் விடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையம் அருகே போதை மாத்திரை வைத்திருந்த வாலிபர் சூரிய பிரகாஷ் என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் கைதான வாலிபரிடமிருந்து 500 போதை மாத்திரைகள் மற்றும் ஐபோன் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் உள்ள ஆட்டத்து வெளியில் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருவாரூர் மட்டுமல்லாது அண்டை மாவட்டங்களைச் சேர்ந்த பெண் கலைஞர்கள் கலந்து கொண்டு பரதநாட்டியம் ஆடி தங்களது திறமையை வெளிப்படுத்திய நிலையில் ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் அருள்மிகு ஸ்ரீ துளசிமணி ஐயப்பன் கோவிலில் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு 7ஆம் நாளில் தனலட்சுமி அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்த நிலையில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பள்ளி குழந்தைகள் பரதநாட்டியம் மற்றும் வீணை கச்சேரி விமர்சையாக நடைபெற்றது. உலக இருதய தினத்தை முன்னிட்டு இதய துடிப்பை இழக்காதீர்கள் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு நடைபயண நிகழ்ச்சி ஈரோட்டில் நடைபெற்றது. தனியார் மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற இந்த நடைபயணத்தை முன்னதாக ஈரோடு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தன் கொடியசைத்து துவக்கி வைத்த நிலையில் 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு இருதய நலத்தை வெளிப்படுத்தும் வகையிலான துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் யோகா, சிலம்பம் மற்றும் ஸ்கேட்டிங் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் கோவில்பட்டி டிஎஸ்பி ஜெகநாதன் மற்றும் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு யோகா, சிலம்பம் மற்றும் ஸ்கேட்டிங் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சக்கம்பட்டியில் அமைந்திருக்கும் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் சார்பில் நடைபெற்ற நாட்டு நலப்பணி திட்ட முகாமின் ஒரு பகுதியாக தேனி மதுரை மாவட்ட எல்லையில் அமைந்துள்ள கணவாய் வனப்பகுதிகளிலும் மலைச்சாலை ஓரங்களிலும் குவிந்து கிடந்த நெகிழி பைகள், குப்பைகள், கண்ணாடி பாட்டில்கள் உள்ளிட்டவற்றை மாணவர்கள் அகற்றினர். 300 கிலோவிற்கும் அதிகமான நெகிழி பைகள், குப்பைகள் ஆகியவற்றை அகற்றிய நிலையில் தொடர்ந்து மஞ்சள் பைகளை பொதுமக்களுக்கு வழங்கி நெகிழி பைகள் ஒழிப்பதற்கான அவசியத்தை விளக்கி கூறினர். தேனி மாவட்டம் கம்பத்தில் வெங்கடேசன் என்பவருக்கு சொந்தமான மளிகை கடையில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் கடையில் இருந்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமான நிலையில் தீ விபத்து தொடர்பாக கம்பம் தெற்கு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள வேதகிரி ஐயனார் கோவில் உண்டியல்கள் உடைத்து ரூபாய் 20,000 கொள்ளை போன சம்பவம் அப்பகுதி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொள்ளையின் போது அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் உடைந்திருந்த நிலையில் கொள்ளையர்கள் குறித்து உளுந்தூர்பேட்டை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.